ராகுல் காந்தியோட நடவடிக்கைகள் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் மிகவும் கண்டிக்கத்தக்க வகையிலே இருந்து கொண்டிருக்கிறது. பிறகு அவர் பிறந்த இடம், அவர் கல்வி பயின்ற இடம், அவர் பௌத்த மதத்திற்கு தீட்சை வாங்கின இடம், அவர் இறந்த கிரியை செய்த இடம், லண்டனில் அவர் இருந்த இடம். இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு? அவரை சிறுமைப்படுத்திய ஒரு சிறுநரி கூட்டம் இந்த காங்கிரஸ். இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் அடிதடியா நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு நாகரீகமான பாராளுமன்ற நடவடிக்கை உள்ள நபர் அல்ல. நீங்கள் இந்த 3.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க இல்லையா? நான் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கூட வேணாம். இந்த 3.5 வருஷத்தில் எத்தனை திட்டங்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் பேர் வச்சுருக்கீங்க? தயவு செஞ்சு லிஸ்ட்டு வெளியிடுங்க. உங்கள் தகப்பனார் பேர் எத்தனைக்கு வச்சுருக்கீங்க? குடும்பத்துக்கு கட்சி நடத்துகிற ஒருத்தர். தமிழக அரசு நிவாரணம் எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கு? வீட்டுக்கு 2000. ஆனால் மத்திய அரசாங்கம் 944 கோடி கொடுத்துருக்கு. நீங்கள் பாதிக்கப்பட்ட வீடுகள் ஒரு 2 லட்சம் இருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் 45,000 கொடுக்கணும். ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறது 2000 வீட்டுக்கு. அந்த பணத்தை என்ன பண்ணுறீங்க? யாரை ஏமாற்ற? இது ஒரு மோசமான அரசாங்கம். இவர்கள் அம்பேத்கரை வச்சு இந்த நாடகம் ஆட நினைக்கிறாங்க. உங்களுக்கு அம்பேத்கர் மீது ஏதேனும் எள்ளு முனை அளவேனும் மரியாதை இருக்கும்னா உங்கள் தகப்பனார் பேர் வச்ச இந்த நூற்றுக்கணக்கான திட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் பேர் வச்சுருக்கலாம்ல? ஏன் வைக்கலை? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மீது எள்ளு முனை அளவு கூட இந்த அரசாங்கத்துக்கு, திமுகவுக்கு, விசிகாவுக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரியுது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.